கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை தியான நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து 3 வருஷம் விசுவாசத்தை குறித்தும் பயத்தை குறித்தும் அவிசுவாசத்தை குறித்தும் ஊழியத்தை குறித்தும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர்கள் அந்த சூழ்நிலைன்னு வந்த பொழுது அவங்களுக்கு தைரியம் இல்லை. இயேசு இப்போ அவங்களோட கூட இல்லை. பயந்து கதவுகளை பூட்டி உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு அவங்க நடுவில் நின்று அவர்களுக்கு சமாதானம் என்று கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ வார்த்தைகளை நம்ம கேட்போம், எவ்வளோ வசனங்களை நம்ம கேட்கும் பொழுது சில நேரத்தில் மற்றவர்களை கூட நம்ம அறிவுரைகள் மற்றவர்களுக்கு சொல்லுவோம். அவங்கள பார்க்கும் பொழுது ஏன்னா இவ்வளோ கேட்குறாங்களே, ஆனால் ஏன் இப்படி அவங்க லைஃப் இருக்குது அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த வசனம் மாத்திரம் பாருங்களேன், எவ்வளோ தான் கேட்டாலும் அந்த புயலுக்குள்ளே அந்த இக்கட்டுக்குள்ளே நாம் போகும்பொழுது தான் உண்மையிலே நாம் யாருன்னு நமக்கு தெரியுது. சீஷர்கள்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆனால் இயேசு எவ்வளோ நல்லவர் அப்படின்னா, அவருடைய பயத்தை தெளிவிக்கும்படியாய் அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும்படியாய் அந்த இடத்துல அவர் வராரு. வந்து அவங்களுக்கு சமாதானம் என்று ஆறுதல் அளிக்கிறார். எப்படி வேணால் பேசியிருக்கலாம்ல. நம்ம கூட நிறைய நேரத்தில் யாருக்காவது அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்க கேட்கலன்னா கோவப்படுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கோவப்படலை. அந்த அவங்களுக்கு அமைதி அவங்களிடத்துல அவர் சம்பாஷணை செய்கிறார் பொறுமையோடு கூட. என்ன இவ்வளோ கேட்டு இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களோட மனம் கசந்து கொள்ளலை. பெரிய மாணவர்களே, அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தைரியப்படுத்துகிறார். எப்படி தைரியப்படுத்துகிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே வசனம் சொல்லுவோம், பின்பு அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவர் வந்தப்போவும் அவங்களுக்கு கலக்கம் இருந்துச்சு, சமாதானம் சொன்ன பிறகும் கலக்கம் இருந்துச்சு. ஒரு இன்ப அதிர்ச்சியில் தான் இருந்தாங்க. நீங்கள் லூக்கால கூட வாசித்து பாருங்கள். ஆனால் தைரியம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அறை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த அதிகாரத்தில் பேதுரு மீன் பிடிக்க போகிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு. காரணம், அவருக்கு மேலே ஊதப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆமேன். இந்த பலன் நமக்கு ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலன் நமக்கு வேண்டும். சீஷர்கள் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த பலன் வர வரைக்கும் நீங்கள் ஊழியத்துக்கு போகாதீங்க. அந்த பலன் வந்த பிறகு அவங்க ஊழியம் மகிமையான ஊழியமாக இருந்தது. தைரியமாய் காரியங்களை செய்தாங்க. தொடர்ந்து அந்த பலனுக்காக ஜெபித்து அந்த பலனை பெற்றுக்கொண்டாங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை எவ்வளவு கேட்கலாம், வாசிக்கலாம், ஆனாலும் அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது நமக்கு பலன் எங்கே திரும்ப வரும்? நமக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவரை நம்ம வாஞ்சித்து அவரை ஒவ்வொரு நாளும் கனப்படுத்தும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது அவர் உள்ளிருந்து பேசி ஒரு வார்த்தையை கொடுப்பார். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் பேசுவார் உள்ளிருந்து. அப்போ வரும் பாருங்க பலன். அந்த பயம் எங்கே போகுன்னே தெரியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எல்லா நேரத்திலையும் அவர் உதவி செய்வார். இந்த காலை நேரத்திலையும் தேவன் ஆவியானவர் நமக்கு பலன் அளிப்பார். God bless you. God bless you.